நான் அந்த தேனி மாவட்டத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தைச் சேர்ந்தவன். ஒரு சாதாரண குடும்பத்தில பிறந்தேன். கல்விக்காக வாடகை ரூமில் தங்கி பிஏடி படித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு தனிமையில இருப்பது ரொம்பவே பிடிக்கும் என்பதால் தனியாக ஒரு ரூமில் வாழ்ந்து கொண்டு வந்தேன். நான் குடியிருந்த அதே வீட்ல இன்னொரு குடும்பமும் வாடகைக்கு இருந்தார்கள். அந்த வீட்ல கௌரி அத்தை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார்கள். அவங்களுக்கு சுமார் ஒரு 40 வயது இருக்கும். பார்க்கறதுக்கு என்னோட அத்தை மாரியே அழகாகவும், கட்டுமஸ்தான உடலோடும் இருந்தார்கள். அதனால நான் அவங்கள அத்தைன்னு தான் கூப்பிடுவேன். அவங்கள முதல் முறை பார்த்ததுமே, என்னோட மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. ஏன்னா, இவ்ளோ அழகான ஒரு பெண் என் வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்காங்க. ஆனா, கௌரி அத்தை எனக்கு கொடுத்த அனுபவங்கள், நான் கனவுலயும் நெனச்சு பார்க்காத ஒரு விஷயம். அவங்களோட கணவர் ஒரு காலேஜில ஆசிரியரா இருந்தார். அவர் தேனியில இருந்து வேற ஒரு கிராமத்தில வேல பார்த்து கொண்டு வந்தார். அவங்களுக்கு ஸ்கூல் படிக்கக்கூடிய 2 குழந்தைகளும் இருக்காங்க. கௌரி அத்தை எப்பவுமே ஓப்பனா பேசக்கூடிய ஒரு குணம் கொண்டவரா இருந்ததுனால, அவங்க கூட பழகுறதுக்கு எனக்கு அதிக நேரம் எடுக்கவே இல்ல. நாங்க தினமுமே பேசிக்கிறது வழக்கமான ஒரு விஷயமா ஆகிட்டுச்சு. ஆனா, நான் அவங்கள ஒருபோதும் வேறொரு கண்ணோட்டத்துல பார்த்ததே இல்ல. அவங்களோட ரூமுக்கு எதிரில தான். என்னோட ரூமும், குளியலறையும் பொதுவானதா இருந்தது. என்னோட எக்ஸாம்ஸ் நெருங்கினதனால் படிக்கிறதுக்காக விடுமுறையில ரூம்ல இருந்தேன். அதனால பெரும்பாலான நேரம் நான் ரூம்லயே தான் இருப்பேன். தினமும் காலையில எல்லாரும் போனதுக்கு அப்புறமா, கௌரி அத்தை என்னோட ரூமுக்கு எதிரே துணி துவைக்க வருவாங்கோ. அப்போ நாங்க பேசுறது வழக்கம். ஒரு நாளு என்கிட்ட மொபைல் கேட்டாங்கோ. ஏன்னா, அவங்களுக்கு முக்கியமான ஒரு இடத்துக்கு கால் பண்ணணும்னு சொல்லி, ஆனா அவங்க மொபைலில் பேலன்ஸ் இல்ல. நான் என்னோட மொபைல குடுத்தேன். நான் குளிச்சு முடிச்சுட்டு மொபைல திரும்ப வாங்கிக்கிட்டு, மதிய உணவுக்காக மெஸ்ஸுக்கு போனேன். அப்போ எனக்கு ஒரு அடையாளம் தெரியாத நம்பர்ல இருந்து கால் வந்தது. நான் எடுத்தேன். மறுமுனையில யாருமே பேசல. சரி, யாரோ தப்பா கால் பண்ணிட்டாங்க போலன்னு சொல்லி கால கட் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அதே நம்பர்ல இருந்து எனக்கு திரும்பவும் வந்தது. நான் எடுத்தப்போ ஒரு இனிமையான குரல் கேட்டது. "ஹலோ என்ன தெரியுதா? நானும் இல்லன்னு சொன்னேன்." அவங்களும், "அடடா! என்னைய மறந்துட்டீங்களான்னு?" சொல்லி கேட்டாங்க. இதை கேட்டதும் எனக்கு ஒரே குழப்பமா இருந்தது. ஏன்னா, அது ஒரு பெண்ணோட குரல். எனக்கு எந்த பெண் கூடயும் நட்பு இல்ல. அப்படின்னா, "இது யாரு?" நானும், "நீங்க யாரு?"ன்னு கேட்டேன். ஆனா, அவங்க கட் பண்ணிட்டாங்கோ. நான் ரொம்பவே பதட்டத்தோட இருந்தேன். அது யாரா இருக்கும்? அடுத்த நாள் காலையில நான் வழக்கம் போல பிரஷ் பண்ணிக்கிட்டு, என்னோட ரூம் வாசல்ல உட்கார்ந்திருந்தேன். கௌரி அத்தை துணி துவைக்கிறதுக்காக வந்தாங்கோ. அப்போ அவங்க என்னை பார்த்து சிரிச்சாங்கோ. நானும் சிரிச்சேன். அதுக்கப்புறமா அவங்க துணி துவைக்க ஆரம்பிச்சாங்கோ. நாங்க பேசிக்கிட்டே இருந்தோம். ஆனா, இன்னைக்கு அவங்க கொஞ்சம் வித்தியாசமா, வெளிப்படையா பேசினாங்கோ. நான் அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவங்களோட கட்டுமஸ்தான தோற்றம் எனக்கு தெரிஞ்சது. என்னோட பார்வை திரும்ப திரும்ப அங்கேயே போச்சு. நான் ஒரு முறை கூட சுகமான அனுபவத்த பெற்றதே இல்ல. அதனால எனக்கு ரொம்ப வித்தியாசமா உணர்ந்தேன். என்னோட பார்வை அவங்கள விட்டு விலகவே இல்ல. அத கௌரி அத்தையும் கவனிச்சாங்க. ஆனா எதுவுமே பேசல. இப்படியே 2, 3 நாள் போச்சு. இப்போ என்னோட எண்ணங்கள் அவங்கள பத்தி மாற ஆரம்பிச்சது. நான் அவங்க மேல அதிகமா ஆசைப்பட்டேன். ஏதாவது ஒரு காரணத்த சொல்லி அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கணும்னு நெனச்சேன். ஒருவேள அவங்களுக்கும் அப்படி ஏதோ தோணியிருக்கலாம். இப்படியே போறப்போ, ஒரு நாளு ஈவினிங் அவங்களோட ரூம்ல ஏதோ பேக்கிங் வேல நடந்துட்டு இருந்தது. நானும், "அத்தை நீங்க எங்கேயாவது வெளிய போறீங்களா?" ன்னு கேட்டேன். அதுக்கு அவங்களும், மாமாவும், குழந்தைகளும் 5 நாளு கிராமத்துக்கு போறாங்க. நான் மட்டும் வீட்ல தனியா தான் இருப்பேன்னு சொன்னாங்க. எனக்கும் இந்த சந்தர்ப்பம் தான் தேவைப்பட்டது. நைட்டு மாமாவும், குழந்தைகளும் கிளம்பிட்டாங்கோ. நான் ஒரு நைட்டு உணவுக்காக வெளிய போக தயாரானேன். அப்போ அத்தை எங்க போறன்னு கேட்டாங்கோ. அதுக்கு நான் அந்த சாப்பிட போறேன்னு சொன்னேன். அவங்க நான் சமைக்கிறேன், என் கூட வா சாப்பிடலாம்ன்னு சொன்னாங்க. அத கேட்டு நானும் சரின்னு சொல்லி, அவங்களோட ரூம் வாசலிலேயே உட்கார்ந்திருந்தேன். அவங்க எதிரே நின்னுட்டு இருந்தாங்கோ. நானு நீங்களும் உட்காருங்கன்னு சொன்னேன். அவங்க என்னோட பக்கத்துல வந்து உட்கார்ந்தாங்கோ. கதவு சின்னதா இருந்ததுனால அவங்க கிட்டத்தட்ட என் கூட ஒட்டியே உட்கார்ந்திருந்தாங்கோ. அந்த ஃபீலிங் எனக்கு ரொம்பவே வித்தியாசமா இருந்தது. கிளைமேட் ரொம்பவே குளிரா இருந்தாலும், அந்த குளிர்லயும் எனக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சது. அவங்க என்ன பார்த்து, "இவ்ளோ குளிர்ல உனக்கு ஏன் இப்படி வேர்க்குது?"ன்னு கேட்டாங்கோ. நானும் சும்மா தானன்னு சொல்லி சமாளிச்சேன்.
அதுக்கப்புறமா அவங்க சமைக்க போனாங்கோ. நானும் அவங்களுக்கு பின்னாடியே கிச்சனுக்கு போனேன். அவங்க தரையில உட்காந்து சப்பாத்தி செஞ்சுட்டு இருந்தாங்கோ. நான் அவங்களோட அழக ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். அவங்களுக்கு இது புரிஞ்சிருந்தது. ஆனா, அவங்க வேலையில மும்மரமா இருந்தாங்கோ. நாங்க 2 பேரும் ஒண்ணாவே சாப்பிட்டோம். கொஞ்ச நேரம் பேசுனோம். அதுக்கப்புறமா நான் என்னோட ரூமுக்கு தூங்க வந்துட்டேன். நைட் 11 மணிக்கு யாரோ கதவ தட்டுனாங்கோ. கதவ திறந்தப்போ, எதிரே கௌரி அத்தை. அவங்க எனக்கு தூக்கம் வரலன்னு சொன்னாங்க. எனக்கும் தூக்கம் வரல. ஏன்னா, நான் அவங்கள பத்தியே நெனச்சுட்டு இருந்தேன். நான் என்ன செய்யட்டும்ன்னு கேட்டேன். அதுக்கு அவங்கோ, "வா, என்னோட ரூமில வந்து உட்காரு, பேசலாம்ன்னு" சொன்னாங்க. இத கேட்ட நானும், இதுதான் சரியான சந்தர்ப்பம்ன்னு சொல்லிட்டு, அவங்களோட படுக்கை அறைக்கு போனேன். அவங்க கட்டிலில படுத்திருந்தாங்கோ. நான் அவங்களோட பக்கத்துல உட்கார்ந்தேன். பேசிக்கிட்டு இருக்கும்போது, அன்னைக்கு வந்த அன்னோன் நம்பர் கால் பத்தி அவங்க கிட்ட சொன்னேன். அவங்க மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டாங்க. எனக்கு ஏதோ ஒரு வித்தியாசமா இருந்தது. நான் அந்த எண்ணுக்கு கூப்பிட்டேன். அப்போ அவங்க ரகசியம் எனக்கு வெளிப்பட்டது. அவங்க சும்மா விளையாட்டுக்காக தான் செஞ்சேன்னு சொன்னாங்கோ. நானும் விளையாட்டா தான் அந்த ஃபோன் காலு. நான் என்னெல்லாம் கனவு கண்டேன் தெரியுமான்னு கேட்டேன். என்ன கனவுகள்ன்னு சொல்லி அவங்க கேட்டாங்கோ. பேசிட்டு இருக்கும்போதே நான் மெதுவா அவங்க பக்கத்துல படுத்தேன். எங்க சிரிப்பும் பேச்சும் தொடர்ந்தது. அவங்க பக்கத்துல படுத்ததுனால, என்னோட மனசுல ஏதோ ஒரு உணர்ச்சி ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது. என்னோட உணர்ச்சிகள் எல்லாம் வெளிப்படவும் ஆரம்பிச்சது. அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. அப்போ கரண்டும் போயிருச்சு. 2 பேரோட மனசுலயும் ஒரு ஆதிக்கம் உருவாச்சு. ஆனா யாரு ஃபர்ஸ்ட் தொடங்குறது? ரொம்பவே இருட்டா இருக்கு. நான் போயிட்டு மெழுகுவர்த்தி எடுத்துட்டு வரேன்னு சொல்லி, கௌரி அத்தை எழும்புனாங்கோ. எழும்பும்போது அவங்க கை தவறி என் மேல் விழுந்தது. அவங்கள தாங்குற மாதிரி நான் அவங்களோட தோள புடிச்சு தூக்க ஆரம்பிச்சேன். அப்போ என்னோட உணர்ச்சி அவங்க மேல உரசியது. அவங்களுக்கு புரிஞ்சிருந்தது. அவங்க மெழுகுவர்த்தி கொண்டு வர போயிட்டாங்கோ. ஆனா மெழுகுவர்த்தி கிடைக்கலன்னு சொல்லி திரும்பவும் வந்தாங்க. கட்டிலில் படுக்கறதுக்கு பதிலா என் மேல் தாண்டி மறுபடியும் போக முயற்சி செஞ்சாங்கோ. அப்போ என்னோட கால்கள் அவங்களோட கால்கள இடிச்சு திரும்பவும் அவங்க என் மேல் விழுந்துட்டாங்கோ. இந்த முறை அவங்களோட உடல் என்னோட உணர்ச்சி மேல் வந்தது. என்னோட உணர்ச்சி ஏற்கனவே உச்சத்தில இருந்தது. அவங்க அப்படியே என் மேல படுத்தாங்கோ. அவங்களோட உடல் என்னோட உணர்ச்சி மேல் உரசத் தொடங்கியது. எங்க 2 பேரோட பேச்சும் நிக்க ஆரம்பிச்சது. 2 பேரும் ஒருத்தர ஒருத்தர் வசப்படுத்த ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறமா அவங்களுக்கு நானு முத்தம் குடுக்க ஆரம்பிச்சேன். அவங்க எனக்கு செய்ய ஆரம்பிச்சாங்க. யாரும் எதுவுமே பேசல. நாங்க எங்களோட வேலைய செஞ்சுக்கிட்டே இருந்தோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நான் அவங்கள தனிமைப்படுத்தினேன். நானும் தனிமைப்படுத்தப்பட்டேன். அதுக்கப்புறமா நான் அவங்களோட உடல்ல அனுபவிக்க ஆரம்பிச்சேன். அவங்களுக்கு என்னோட உணர்ச்சியோட விளையாட ஆரம்பிச்சாங்கோ. இது என்னோட முதல் அனுபவம். எனக்கு மிகவும் அற்புதமா இருந்தது. எனக்கு இப்போ இத தாங்கவே முடியல. அவங்களுக்கு அந்த சுகமான அனுபவத்துக்கான ஆவலா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்னோட உணர்ச்சிய தானே தங்க மேல செலுத்தினாங்க. அதுக்கப்புறமா நானும் அந்த சுகமான அனுபவத்த குடுக்க ஆரம்பிச்சேன். நான் என்னோட வாழ்க்கையோட முழு நேரத்த குடுக்க போறேன்னு நான் நெனைச்சேன். நான் தொடர்ந்து அந்த சுகமான அனுபவத்த குடுத்துக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரத்திலேயே நாங்க 2 பேரும் ஒரே நேரத்தில வாழ்க்கையில நாங்க பார்க்க வேண்டிய எல்லா விஷயத்தையுமே பார்த்தோம். நாங்க 2 பேரும் சோர்வடைஞ்சுட்டோம். அதுக்கப்புறமா நானும் குளியலறைக்கு போயிட்டு புத்துணர்ச்சி ஆயிட்டு வந்து அப்படியே தூங்கிட்டோம். விடிய காலையில 5 மணிக்கு என்னோட தூக்கம் கலைஞ்சு போச்சு. அந்த நேரம் கௌரி அத்தையோட அந்த இனிமையான சிரிப்பு என்னோட இதயத்தை மீண்டும் துடிக்க வச்சது. "அத்த மனசு நிறைஞ்சிடுச்சா?" ன்னு கேட்டாங்க. அவங்களோட அந்த கேள்வியும், கண்களில் இருந்த ஒளியும் எனக்கு இன்னும் நினைவில இருக்கு. நான் சிரிச்சுக்கிட்டே, "சொர்க்கமே இப்ப தான் கிடைச்சது. எப்படி நிறையும்?" ன்னு சொன்னேன். அவங்க சிரிச்சுக்கிட்டு என்னைய பார்த்து, "சரி, அப்படின்னா உன்னோட சொர்க்கம் எவ்வளோ நீடிக்கும்னு பார்ப்போம்ன்னு" சொன்னாங்க. அந்த காலையில நாங்க திரும்பவும் ஒரு முறை அனுபவத்தை பெற்றோம். அந்த சுகமான அனுபவம் மிகவும் தீவிரமாய் இருந்தது. நான் என்னையே மறந்துட்டேன். கௌரி அத்தையும் அந்த சந்தோஷத்த முழுமையா அனுபவிச்சாங்க. நாங்க 2 பேரும் கலப்படைஞ்சு கட்டிலில படுத்தப்போ, நேரம் 7 மணி. நான் என்னோட ரூமுக்கு வந்தேன். மனசுல குழப்பம் இருந்தது. ஒரு பக்கம் இந்த புதிய அனுபவம் எனக்கு சந்தோஷத்த கொடுத்தது. இன்னொரு பக்கம் என்னோட மனசுல பல கேள்விகள் எழுப்பியது. கௌரி அத்தை மாதிரி முதிர்ந்த, அனுபவமிக்க, வெளிப்படையான ஒருத்தரோட என்னோட இந்த உறவு என்னை எங்கோ கொண்டு செல்லும். ஆனா நான் தீர்மானிச்சேன், அதிகம் கூடாது. கிடைச்ச ஒவ்வொரு நொடியையும் வாழணும். நான் முழுவதும் படிப்பு அப்படிங்கிற பேர்ல
ரூம்ல உட்கார்ந்திருந்தேன். ஆனா, என்னோட கவனம் படிப்புல போகல. கௌரி அத்தையோட முகம், அவங்களோட சிரிப்பு, அவங்களோட அந்த கேள்வி குரல் என்னோட கண்ணுக்கு முன்னாடி இருந்து விலகவே இல்ல. மதியம் மெஸ்ஸுக்கு போனப்போ எனக்கு அவங்களோட மெசேஜ் வந்தது. "சாப்பிட்டியா? என்கிட்ட வா, ஏதோ ஸ்பெஷலா சமைச்சிருக்கேன்." நானும் உடனே மெஸ்ல இருந்து திரும்பி அவங்களோட வீட்டுக்கு வந்தேன். அவங்க உண்மையிலேயே அருமையான சிக்கன் ஃப்ரையுமே, சப்பாத்தியும் செஞ்சிருந்தாங்க. நாங்க ஒண்ணா சாப்பிட்டோம். சாப்பிடும்போது அவங்க தங்களோட வாழ்க்கைய பத்தி சொல்ல ஆரம்பிச்சாங்க. கல்யாணம் ஆனப்போ அவங்களுக்கு 18 வயசு தானாம். மாமாவோட குணமுங்குறமே அமைதியானது. ஆனா, அவருக்கு ஒரு விபத்து ஏற்பட்டதுக்கு அப்புறமா அவங்களோட இல்லற வாழ்க்கை கிட்டத்தட்ட நின்றுச்சு. அப்போ கௌரி அத்தையோட கண்களில் ஒரு விதமான சோகம் தெரிஞ்சது. நான் அவங்களோட கைய புடிச்சுக்கிட்டு, "அத்தை நீங்க ரொம்பவே வலிமையானவங்க. இவ்ளோ கடினமான சூழ்நிலையிலயும் நீங்க சிரிக்கிறீங்கன்னு" சொன்னேன். அவங்க சிரிச்சுக்கிட்டு, "அட வாழ்க்கைனா அப்படிதான் வாழணும். இல்லன்னா அழுதுகிட்டு தான் இருக்கணுமா என்ன?" ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த அந்த சின்ன ஏக்கத்த நான் உணர்ந்தேன். அந்த நிமிஷத்துல எனக்கு தோணுச்சுன்னா, அவங்களுக்கு வெறும் கவர்ச்சி இல்ல. அவங்களுக்கும் என் மேல ஏதோ ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கு. மாலை நாங்க திரும்பவும் உட்கார்ந்து பேசினோம். அவங்க தங்களோட கல்லூரி நினைவுகள பத்தி சொன்னாங்கோ. அப்போ அவங்க ரொம்பவுமே தன்னம்பிக்கையோட இருந்தாங்கோ. அவங்களோட கிராமத்துல பல இளைஞர்கள் அவங்க மேல ஆசைப்பட்டுட்டு வந்திருக்காங்கோ. ஆனா, நான் யாரையுமே கண்டுக்கவே இல்லன்னு சொல்லி என்ன பார்த்து கண்ணடிச்சாங்க. நான் சிரிச்சுக்கிட்டே, "அப்படின்னா எனக்கு மட்டும் ஏன் மதிப்பு குடுத்தீங்க?"ன்னு கேட்டேன். அவங்க சத்தமா சிரிச்சுக்கிட்டு, "உன்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கு. நீ ரொம்பவே நேர்மையானவன். உன்னோட கண்களில ஒரு தனிப்பட்ட பிரகாசம் இருக்குன்னு" சொன்னாங்க. அன்னைக்கு நைட்டும் நாங்க திரும்பவும் சுகமான அனுபவத்த பெற்றோம். களைப்பாகி 2 பேரும் அமைதியா படுத்திருந்தோம். அவங்க, "உனக்கு தெரியுமா? இத்தன வருஷங்களா நான் ஒரு குடும்பத்துக்காக மட்டும் தான் வாழ்ந்தேன். ஆனா உன் கூட கழிக்கக்கூடிய இந்த சுகமான அனுபவம் எனக்காக வாழ கத்துக் குடுத்திருக்கு" அப்படின்னு சொன்னாங்க. நான் எதுவுமே பேசாம அவங்கள அணைச்சுக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சேன். அடுத்த நாள் காலையில நான் சீக்கிரமா எழும்புனேன். கௌரி அத்தை இன்னும் தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட அந்த சாந்தமான முகத்த பார்க்க ரொம்பவே நல்லா இருந்தது. நான் மெதுவா எழும்பி சமையலறைக்கு போயிட்டு டீ போட ஆரம்பிச்சேன். டீ போடும்போது எனக்கு அடையாளம் தெரியாத அந்த அழைப்பு வந்தது, ஞாபகம் வந்தது. நான் மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே, இந்த அம்மா உண்மையிலேயே விளையாட்டுக்காரி தான்னு நெனச்சேன். நான் அவங்கள எழுப்பினேன். அவங்க கண்கள தொடச்சுக்கிட்டே எழுந்து, "அட நீ டீ போட்டியா? உன்னோட மனைவி ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு" சொன்னாங்க. நான் சிரிச்சுக்கிட்டே, "மனைவி இன்னும் முடிவாகல. ஆனா நீங்க இப்படி கொஞ்சிட்டே இருந்தா, எனக்கு என்னோட மனைவியோட தேவ கூட இருக்காதுன்னு" நெனச்சேன். அவங்க சிரிச்சுக்கிட்டு தன்னோட தலைய தட்டிக்கிட்டாங்க. அந்த நாள நாங்க வெளிய சுத்தி பார்க்க போகலான்னு முடிவு பண்ணோம். பக்கத்துல ஒரு பார்க் இருந்தது. அங்க போயிட்டு அமைதியான சூழலில் நெறைய நேரம் பேசுனோம். கௌரி அத்தை தங்களோட கனவுகள பத்தி சொன்னாங்க. காலேஜ் படிக்கும்போது ஆசிரியர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்களாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா எல்லாமே மாறிடுச்சு. இத கேட்ட நானும், "இன்னும் டைம் இருக்கு. நீங்க இன்னமும் உங்களோட கனவுகள நிறைவேத்தலாம்ன்னு" சொன்னேன். அவங்க என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டு, "உன்ன போல ஒரு ஆதரவு இருந்தா நான் நிச்சயமா சக்சஸ் பண்ணுவேன்னு" சொன்னாங்க. இதுக்கப்புறமா நாங்க கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு பார்க்ல இருந்து திரும்பி வந்துட்டோம். பார்க்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா என்னோட மனசு ரொம்பவே லேசா இருந்த மாரி இருந்தது. கௌரி அத்தையோட இருந்த அந்த தருணங்கள் எனக்கு ஒரு புதிய உலகத்த காட்டியது. ஆனா எங்கேயோ என்னோட மனசுல ஒரு சின்ன உறுத்தல் இருந்தது. அது அந்த அடையாளம் தெரியாத அழைப்பு. அத்தை அத சும்மா விளையாட்டுக்காக தான் செஞ்சாங்களான்னு சொன்னாலும், எனக்கு ஏதோ அந்த அழைப்புக்கு பின்னாடி ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிறதா தோணியது. நான் என்னையே சமாதானப்படுத்திக்கிட்டேன். அதிகம் யோசிக்க வேணாம். அத்த சொன்னத நம்புன்னு சொல்லி. ஆனா என்னோட மனசுல இருந்த அந்த தவிப்பு நிக்கவே இல்ல. ஈவினிங் நாங்க ரூமுக்கு வந்தோம். கௌரி அத்த சமையலறையில சமைக்க ஆரம்பிச்சாங்க. நான் என்னோட ரூம்ல படிப்புன்னு சொல்லி உட்கார்ந்திருந்தேன். ஆனா என்னோட கவனம் போகவே இல்ல. என்னோட கண்ணுக்கு முன்னாடி அத்தையோட முகம், அவங்களோட சிரிப்பும், அந்த நைட்டுகளோட நினைவுகள் மட்டுமே வந்தது. அப்போ என்னோட ஃபோன் ரிங் ஆச்சு. ஸ்க்ரீனில் திரும்பவும் அந்த அடையாளம் தெரியாத எண். நான் ஒரு கணம் தடுமாறிட்டேன். அத்த விளையாட்டுக்காக தான் கூப்பிட்டதா சொன்னாங்களே, அப்படின்னா இப்ப யாரு கூப்பிடுறாங்கோ? நான் ஃபோன எடுத்தேன். ஆனா மறுமுனையில திரும்பவும் எந்த சத்தமும் இல்ல. ஒரு விசித்திரமான அமைதியும், அதுக்கு இடையில ஏதோ ஒரு முணுமுணுக்கக்கூடிய சத்தமும் கேட்டது. நானும், "ஹலோ, யார் அதுன்னு" சொன்னேன். ஆனா அழைப்பு கட் ஆயிடுச்சு.
என்னோட மனசுல சந்தேகம் ஏற்பட்டது. நான் உடனே அத்தியோட ரூமுக்கு போனேன். அவங்க சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டு இருந்தாங்க. நான் அத்தையோட நம்பர்ல இருந்து திரும்பவும் அழைப்பு வந்ததுன்னு சொல்லி, ஃபோனை அவங்க முன்னாடி நீட்டினேன். அவங்க ஒரு நிமிஷம் ஃபோன பார்த்தாங்கோ. அதுக்கப்புறமா சிரிச்சுக்கிட்டு, "அட யாரோ தப்பா உனக்கு டயல் பண்ணியிருக்காங்க போல. நீ ஏன் இவ்ளோ பதட்டமாகுறன்னு?" கேட்டாங்க. ஆனா அவங்களோட சிரிப்புல எனக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயத்த உணர ஆரம்பிச்சேன். அந்த ஒரு நிமிஷம் அவங்களோட கண்கள் கீழ போயி, எதையோ மறைக்கிற மாரி தோணியது. நான் எதுவுமே பேசல. ஆனா மனசுல குழப்பம் ஆரம்பிச்சுது. அந்த இரவு நாங்க ஒண்ணா சாப்பிட்டோம். சாப்பிடும்போது அத்தை கொஞ்சம் அதிகமா பேசினாங்கோ. அந்த கால் பத்தின விஷயத்த நான் மறக்க செய்றதுக்காகவும், மாற்றி விடுற மாதிரியும் இருந்தது. "அட உனக்கு தெரியுமா? நான் காலேஜ்ல படிக்கும்போது என் கூட ஒரு தோழி, இப்படிதான் அடையாளம் தெரியாத அழைப்புகள் வரும். கடைசில பாரு அவ ரொம்பவே ஆசைப்பட்ட ஒரு ரசிகன் தான். அவள இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இப்படி முயற்சி செஞ்சிருந்தான்னு" சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. அத கேட்டு நானும் சிரிச்சேன். மனசுல, "அத்தை நீங்க எதையோ மறைக்கிறீங்கன்னு" நெனச்சேன். சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் என்னோட ரூமுக்கு போயிட்டேன். நைட் சுமார் ஒரு 12 மணி இருக்கும். எனக்கு திரும்பவும் அந்த அடையாளம் தெரியாத நம்பர்ல இருந்து ஒரு கால் வந்தது. இந்த முறை நான் அழைப்பை எடுத்து, நேரா "யார் பேசுறது? பேசு இல்லன்னா போலீஸ்ல சொல்லுவேன்"ன்னு சொல்லி கேட்டேன். மறுமுனையில திரும்பவும் அந்த அமைதி மட்டுமே. ஆனா இந்த முறை எனக்கு ஏதோ ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது. யாரோ மெதுவா சுவாசிக்கக்கூடிய சத்தம் போல. என்னோட உடல் சிலிர்க்க ஆரம்பிச்சது. நான் ஃபோன் கட் பண்ணிட்டு, உடனே கௌரி அத்தையோட ரூமுக்கு போனேன். ஆனா, அவங்களோட கதவு பூட்டப்பட்டிருந்தது. உள்ள எந்த சத்தமும் இல்ல. எனக்கு ஏதோ விபரீதமா இருக்க மாரி தோணியது. அடுத்த நாள் காலையில நான் அத்தைய சந்திச்சேன். அவங்க எப்பவும் போலவே சிரிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா, அவங்களோட சிரிப்புல ஏதோ ஒரு போலித்தனம் இருக்கிறதா நான் உணர ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா அவங்க கிட்ட நேத்து நைட் நீங்க தூங்கிட்டீங்களா?ன்னு கேட்டேன். அதுக்கு அவங்களும், ஆமா நைட் ரொம்ப சீக்கிரமாவே தூங்கிட்டேன். ஏன் என்ன ஆச்சு? நான் அந்த ஃபோன் கால் பத்தி சொன்னேன். அவங்க திரும்பவும் அத தவிர்த்தாங்கோ. அட நீ ரொம்ப தான் யோசிக்கிற. யாரோ உன்ன கிண்டல் செய்றாங்க போலன்னு சொன்னாங்க. ஆனா நேத்து நைட் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குன்னு எனக்கு உறுதியா தெரியும். அடுத்த நாளு மத்தியானம் நான் மெஸ்ஸுக்கு சாப்பிட போனப்போ என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் என்கிட்ட நேத்து நைட் உன்னோட ரூமுக்கு பக்கத்துல ஒரு வித்தியாசமான மனுஷன பார்த்தேன். ஒரு நடுத்தர வயசுக்காரன். கருப்பு ஜாக்கெட் போட்டிருந்தான். அவன் உன்னோட ரூம் பார்த்துக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறமா இருளில மறைஞ்சிட்டான்னு சொன்னான். என்னோட மனசு திரும்பவும் கலங்கிச்சு. இவன் யாரு? ஏன் என்னோட ரூம் பார்த்துட்டு இருந்தான்? ஈவினிங் நான் அத்தை கிட்ட இத பத்தி கேட்டேன். அத்தை நேத்து நைட் யாரையாவது பார்த்தீங்களா? என்னோட ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தன் என்னோட ரூமுக்கு பக்கத்துல சுத்திட்டு இருக்கிறதா சொன்னான். அத்தையோட முகத்துல ஒரு கணம் பதட்டம் தெரிஞ்சது. ஆனா அவங்க உடனே சுதாரிச்சுக்கிட்டாங்க. அட இங்க நைட்ல நெறைய பேர் சுத்தி திரியறாங்கோ. நீ ஏன் டென்ஷன் ஆகுறன்னு கேட்டாங்கோ. எனக்கு அவங்க பொய் பேசுறது நல்லாவே புரிஞ்சது. அந்த நைட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக தீர்மானிச்சேன். நான் என்னோட ரூம் லைட் ஆஃப் பண்ணிட்டு ஜன்னல் வழியா வெளிய பார்த்தேன். நைட் சுமார் 1 மணி இருக்கும். என்னோட ரூமுக்கு பக்கத்துல ஒரு நிழல் தெரிஞ்சது. அந்த நிழல் மெதுவா என்னோட கதவ நோக்கி நகர்ந்தது. அத பார்த்து என்னோட இதயம் வேகமா துடிச்சுது. நான் மெதுவா கதவ திறந்து வெளிய பார்த்தேன். ஆனா யாருமே இல்ல. ஆனா காற்றுல ஒரு விசித்திரமான வாசனை இருந்தது. யாரோ சிகரெட் புடிச்ச மாதிரி. நான் அத்தையோட ரூம் பார்த்தேன். அங்க அமைதியா இருந்தது. ஆனா ஏதோ ஒரு விபரீதம் நடக்குதுன்னு எனக்கு உறுதியா தெரிஞ்சது. அடுத்த நாளு நான் நாசிக்ல இருக்கக்கூடிய துப்பறிவு ஏஜென்சில வேலை செய்யக்கூடிய என்னோட ஃப்ரெண்டான அரவிந்த் கிட்ட இத பத்தி சொன்னேன். அதுக்கு அவனும் அந்த நம்பர் யாரோடதுன்னு நான் கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். "நீ கவனமா இரு. யாராவது உன்னோட ரூமுக்கு பக்கத்துல சுத்தி தெரிஞ்சா, ஒருவேள உன்ன பின்தொடரலாம்னு" சொன்னான். என்னோட மனசுல பயம் வந்துருச்சு. ஆனா நான் அந்த முடிவு வரைக்கும் செல்ல தீர்மானிச்சேன். அந்த நைட்டு எனக்கு திரும்பவும் அந்த அடையாளம் தெரியாத நம்பர்ல இருந்து கால் வந்தது. இந்த முறை நான் எடுக்காம நேரடியா "யாரு நீ? பேசி இல்லன்னா போலீஸ்ல சொல்லுவேன்"ன்னு எஸ்எம்எஸ் அனுப்புனேன். மறுமுனையில ஒரு கரடு முரடான குரல் வந்தது. "அதிக புத்திசாலித்தனம் காட்டாத. உன்னோட நன்மைக்காக தான் சொல்றேன். கௌரி கிட்ட இருந்து விலகிரு. அவன் ஃபோன் கால் கட் ஆயிருச்சு." இத கேட்டதும் என்னோட கையில இருந்த ஃபோன் கீழ விழுந்துருச்சு. இவன் யாரு? இவனுக்கும் கௌரி அத்தை பத்தி எப்படி தெரியும்? நான் உடனே அத்தையோட ரூமுக்கு ஓடினேன்.
கதவ தட்டினேன். ஆனா உள்ள இருந்து எந்த பதிலுமே இல்ல. நான் மெதுவா கதவ தள்ளினேன். அது திறந்தது. உள்ள இருட்டா இருந்தது. நானோட போனில் டார்ச் லைட் அடிச்சேன். ரூம்ல ஒரு விசித்திரமான வாசனை இருந்தது. அப்போ கட்லில ஒரு காகிதம் இருக்கிறத பார்த்தேன். அதுல சிவப்பு மையில எழுதப்பட்டிருந்தது. "அவள விட்டுரு இல்லன்னா உன்னோட முடிவு நிச்சயம்." என்னோட இதய தடிப்பு இன்னுமே அதிகமாச்சு. என்னோட நெஞ்சில இருந்து இதயம் வெளிய வர மாரி இருந்தது. அந்த வார்த்தைகள் என்னோட மனசுல திரும்ப திரும்ப ஒலிச்சது. "அவள விட்டு இல்லன்னா உன்னோட முடிவு நிச்சயம்." யாரோ என்னோட காதுக்குள்ள கிசுகிசுக்கிற மாதிரி இருந்தது. நான் கொஞ்சம் சுத்தி முத்தி பார்த்தேன். அந்த ரூம் வந்து அமைதியா இருந்தது. ஆனா அந்த அமைதி எனக்கு பயங்கரமா தோன்றியது. அந்த சிகரெட்டோட கடுமையான வாசனை இன்னும் அந்த காற்றுல மிதந்துகிட்டே இருந்தது. யாரோ இங்க இருக்காங்கோ! ஒரு வேளை இன்னும் இருக்கலாம்னு எனக்கு புரிஞ்சது. நான் மெதுவா என்னோட டார்ச் லைட் எடுத்தேன். கட்டிலில கௌரி அத்தையோட வண்ணமயமான புடவைகள் சிதறி கிடந்தது. அவங்களோட பரிச்சயமான வாசனை எனக்கு தெரிஞ்சது. ஆனா அவங்கள எங்கேயுமே காணல. அத்தை நான் மெதுவா கூப்பிட்டேன். ஆனா என்னோட குரலோட எதிரொலி மட்டும் தான் எனக்கு கேட்டது. என்னோட மனசுல பல கேள்விகள் அலமோதிச்சு. கௌரி அத்தை எங்க போயிருப்பாங்க? இந்த காகிதம், இந்த மிரட்டல். இது எல்லாம் என்ன? அந்த காகிதத்த திரும்பியும் பார்த்தேன். சிவப்பு மையால் எழுதப்பட்ட எழுத்துக்கள் என்ன குத்தி காட்டுற மாதிரியே இருந்தது. "அவள விடு" அப்படின்னா என்ன? எனக்கும் கௌரி அத்தைக்கும் உள்ள உறவு அது எங்களுக்குள்ள மட்டும் தான் இருந்தது. அப்படின்னா, இது யாருக்கு எப்படி தெரிஞ்சது? ஏன் யாரோ ஒருத்தன் என்ன தொடர்ந்து மிரட்டுறான்? நான் ஃபோன எடுத்து அந்த அடையாளம் தெரியாத நம்பருக்கு திரும்பவும் கூப்பிட்டேன். ஆனா இந்த முறை ஃபோன் ஆஃப் பண்ணப்பட்டிருந்தது. என்னோட பதட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. அப்போ அறையோட மூலையில் ஏதோ ஒரு ஒளிர்ற மாதிரி தெரிஞ்சது. நான் அங்க போயிட்டு டார்ச் லைட் வெளிச்சத்துல பார்த்தேன். அங்க ஒரு சின்ன லாக்கெட் கீழ கிடந்தது. வெள்ளியால் செய்யப்பட்ட அதில ஒரு சின்ன புகைப்படம் இருந்தது. நானும் அதை எடுத்து பார்த்தேன். அந்த புகைப்படத்துல கௌரி அத்தையும், ஒரு அடையாளம் தெரியாத ஆணும் இருந்தாங்க. அந்த ஆளு நடுத்தர வயதுக்காரன். கருப்பா ஜாக்கெட் போட்டிருந்தான். அவனோட முகத்துல ஒரு வித்தியாசமான புன்னகை இருந்தது. என்னோட ஃப்ரெண்ட் சொன்ன அதே மனுஷன் தானா? என்னோட இதய துடிப்பு திரும்பவும் அதிகமாச்சு. இவன் யாரு? இவனுக்கும் கௌரி அத்தைக்கும் என்ன உறவு? நான் அந்த லாக்கெட்ட பையில போட்டுட்டு ரூம்ல இருந்து வெளிய வந்துட்டேன். என்னோட ரூமுக்கு திரும்பி வந்து கதவ பூட்டிட்டு கட்டில்ல உட்கார்ந்திருந்தேன். என்னோட மண்டைக்குள்ள பல யோசனைகள் புயல் வீச ஆரம்பிச்சது. அடுத்த நாள் காலையில நான் சீக்கிரமா எழும்புனேன். நைட் நடந்த குழப்பம் இன்னும் என்னோட மனசுல இருந்தது. நான் கௌரி அத்தையோட ரூமுக்கு போனேன். ஆனா கதவு இன்னும் பூட்டப்பட்டிருந்தது. எனக்கு இப்போ உண்மையாவே கவலை ஏற்பட்டது. கௌரி அத்தை எங்க போயிருப்பாங்கோ? நான் உடனே என்னோட ஃப்ரெண்ட் அரவிந்துக்கு கால் பண்ணி, எனக்கு உதவி தேவைன்னு சொல்லி, அந்த அடையாளம் தெரியாத நம்பர் யாருன்னு கண்டுபிடி. அதே மாரி எனக்கு வந்து ஒரு மிரட்டல் கடிதமும் வந்திருக்கு. இந்த விஷயம் எல்லாத்தையுமே அவன்கிட்ட சொன்னேன். அவன் எல்லாத்தையுமே கவனமா கேட்டுட்டு, நானும் அந்த நம்பரோட இருப்பிடத்த கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். அந்த ஆள பத்தின தகவலையும் சேகரிக்கிறேன். நீ எனக்கு அந்த லாக்கெட்டோட ஃபோட்டோ அனுப்பி வைன்னு சொன்னான். நானும் உடனே அனுப்பி வச்சேன். இவன பார்க்கும்போதே ஏதோ சந்தேகத்துக்குரியவனா தான் இருக்கான். நீ கவனமா இரு. இவன பத்தின தகவல்கள நான் சேகரிக்க முயற்சி பண்றேன். நீ கௌரி அத்தைகிட்ட பேசு. அவங்க கிட்ட ஏதாவது கேளுன்னு சொல்லி சொன்னான். நானும் சரின்னு சொன்னேன். ஆனா என்னோட மனசுல பல கேள்விகள் ஓடியது. அத்தைகிட்ட இத பத்தி கேட்டா, அவங்க என்ன சொல்லுவாங்கோ? திரும்பவும் ஏதாவது மறைச்சா என்ன செய்றது? மத்தியானம் நான் திரும்பவும் கௌரி அத்தையோட ரூமுக்கு போனேன். இந்த தடவ கதவு திறந்து தான் இருந்தது. அவங்க கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பார்த்ததும் சிரிச்சுக்கிட்டே, "அட எங்க போயிருந்த? காலையில இருந்து ஆளையே காணோம்னு" சொன்னாங்க. அவங்களோட சிரிப்பு அதே மாரி இருந்தது. ஆனா அதுல ஏதோ ஒரு போலித்தனமான விஷயம் இருக்கிறதா எனக்கு தோணியது. "நேத்து நைட் எங்க போயிருந்தீங்க?" நான் நேரடியாவே கேட்டுட்டேன். அவங்களோட முகத்துல ஒரு பதட்டம் தெரிஞ்சது. ஆனா உடனே சுதாரிச்சுக்கிட்டாங்க. "நான் ரூம்ல தான் தூங்கிட்டு இருந்தேன்னு" சொன்னாங்க. "என்ன ஆச்சு? ஏன்?"ன்னு கேட்டாங்க. ஆனா அவர்களோட கண்கள் என்ன பார்க்கிறத தவிர்த்தது. நானும் என்னோட கையில இருந்த அந்த லெட்டர எடுத்து அவங்க கிட்ட காட்டினேன். "இது என்னது?" அவங்க அந்த லெட்டர பார்த்தாங்க. அவங்களோட முகம் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சது. உடனே "இது எங்க கிடைச்சது?"ன்னு நடுங்கக்கூடிய குரலில் கேட்டாங்கோ. அவங்களுக்கு இத பத்தி தெரியும்னு எனக்கு புரிஞ்சது. "அத்த என்கிட்ட நீங்க உண்மைய சொல்லுங்க. இது எல்லாம் என்ன? இங்க என்ன நடக்குது?"
அந்த அடையாளம் தெரியாத இந்த காகிதம், அந்த லாக்கெட் எல்லாத்தையுமே அவங்க முன்னாடி வச்சேன். அவங்க அந்த லாக்கெட்ட பார்த்தாங்க. அவங்களோட கண்களில் கண்ணீர் வந்தது. "நீ இத பார்த்தியா?" என்ன மெதுவா கேட்டாங்க. "அத்த எல்லாத்தையுமே சொல்லுங்க. யாரு இந்த ஆள்? ஏன் அவன் என்ன மிரட்டுறான்?" நான் கிட்டத்தட்ட கத்த ஆரம்பிச்சேன். கௌரி அத்த ஒரு பெருமூச்சு விட்டுட்டு கட்டிலில உட்காந்தாங்க. "சரி, நான் உன்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்றேன். ஆனா நீ அமைதியா கேட்கணும்னு" சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்லவும் ஆரம்பிச்சாங்க. "இந்த போட்டோல இருக்கவனோட பேர் ராகுல். அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. நாங்க 2 பேரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். ஆனா அவன் என்ன லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான். நான் அவனுக்கு ஒரு நாளும் அப்படி ஒரு மதிப்பு கொடுக்கவே இல்ல. ஏன்னா நான் என்னோட குடும்பத்த பத்தி கவலைப்பட்டுட்டு இருந்தேன். என்னோட கல்யாணம் முடிவாச்சு. நான் ராகுல் கிட்ட எல்லா தொடர்புகளையுமே துண்டிச்சுட்டேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமாவும் அவன் என்ன ஒரு நாளுமே மறக்கல. அவன் என்ன சந்திக்க முயற்சி செய்வான். சில சமயம் போனில, சில சமயம் லெட்டர் மூலமா. எனக்கு அவன்கிட்ட இருந்து விடுதலை தேவைப்பட்டது. அதனால அவன்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். அவனோட எந்த தொடர்பும் வச்சுக்க நான் விருப்பம் இல்லன்னு சொல்லி. ஆனா அவன் கேட்க தயாராவே இல்ல. கடைசியில என்னோட மாமாவுக்கு விபத்து ஏற்பட்டு அவர் கிராமத்துக்கு போனப்போ, ராகுல் திரும்பவும் என்னோட வாழ்க்கையில வந்தான். அவன் என்ன மிரட்ட ஆரம்பிச்சான். நான் அவன் கூட பேசலன்னா, அவன் என்னோட ஃபேமிலிய ஏதாவது செஞ்சிருவேன்னு சொல்லுவான். நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். என்னோட மனசுல கோபமும், பயமும் கலந்திருந்தது. அப்படியான அந்த அடையாளம் தெரியாத அழைப்பு, அது ராகுலோடது தானா? கௌரி அத்தை ஆமான்னு சொல்லி தலைய ஆட்டினாங்க. நான் உன்கிட்ட விளையாட்டுக்காக கூப்பிட்டேன்னு சொன்னேன். ஏன்னா, உன்னை இந்த சிக்கல்ல இழுக்க எனக்கு விருப்பம் இல்ல. ஆனா இப்போ தான் எனக்கு தெரியுது. அவன் உன்னோட நம்பர கண்டுபிடிச்சுட்டான்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சாங்க. நீங்க ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? நான் ஏதாவது செஞ்சிருக்கலாமேன்னு சொன்னேன். அவங்க சிரிச்சாங்க. ஆனா அந்த சிரிப்பு துக்கத்தால நிரம்பி இருந்தது. நீ என்ன செய்வ? அவன் ரொம்ப ஆபத்தானவன். அவன்கிட்ட பணமும், தொடர்புகளும் அதிகமா இருக்கு. அவன் யாருக்கும் கெட்டது செய்ய முடியும். இப்போ எல்லாம் புரிஞ்சிருச்சு. ராகுல் அப்படிங்கிறவன் கௌரி அத்தைய பின்தொடர்ந்துட்டு இருந்திருக்கான். ஒருவேளை அவன் எங்களுக்குள்ள உறவ பத்தியும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? ஏன் அவனு என்ன மிரட்டினான்? அன்னைக்கு நைட் நான் திரும்பவும் அரவிந்துக்கு கால் பண்ணி, அந்த நம்பர் பத்தி ஏதாவது தெரியுமா? ன்னு கேட்டேன். அவன் அந்த நம்பரு தேனியில் உள்ள ஒரு சின்ன ஹோட்டலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா அந்த ஹோட்டலில யார் தங்கியிருக்காங்கன்ற தகவல் கிடைக்க கொஞ்சம் நேரம் ஆகும்ன்னு சொன்னான். "நீ கவனமா இரு. கௌரி அத்தைய தனியா விடாதன்னு" சொன்னான். நான் அத்தைய தனியா விடமாட்டேன்னு தீர்மானிச்சேன். அவங்களுக்கு பெரிய ஆபத்து இருந்தது. அந்த நைட் நான் அவங்க ரூம்லயே தங்குனேன். நான் கட்டிலில அவங்க பக்கத்துல உட்காந்து, "நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நான் இருக்கேன்"ன்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அவங்க என்ன பார்த்து, "உன்ன மாரி ஒரு நண்பன் கிடைக்க நான் ரொம்பவே குடுத்து வச்சிருக்கேன்"ன்னு சொன்னாங்கோ. அன்னைக்கு நைட் எனக்கு தூக்கமே வரல. என்னோட மனசுல ஒரே ஒரு எண்ணம். "ராகுல்? அவன் யாரு? என்ன பண்ண போறான்?" விடிய காலையில 4 மணிக்கு ஜன்னல் வழியா ஏதோ ஒரு அசைவு தெரிஞ்சது. நான் மெதுவா எழும்பி ஜன்னலுக்கு பக்கத்துல போனேன். வெளியே இருளில் ஒரு நிழல் தெரிஞ்சது. கருப்பு ஜாக்கெட் போட்டிருந்த அதே மனிதன். அவனோட கையில ஏதோ இருந்தது. ஒருவேளை அது நீண்ட கூர்மையான ஏதோ ஒண்ணு. என்னோட இதய துடிப்பு மீண்டும் அதிகரிச்சது. நான் கௌரி அத்தைய மெதுவா எழுப்பி, "அத்தை வெளியே யாரோ இருக்காங்க. நீங்க இங்கேயே இருங்கன்னு" சொன்னேன். அவங்க பயந்தாங்க. ஆனா நான் அவங்கள சமாதானப்படுத்தினேன். நான் மெதுவா கதவ திறந்து வெளிய பார்த்தேன். அந்த நிழல் இப்ப என்னோட ரூமோட கதவ நோக்கி நகர்ந்துகிட்டு இருந்தது. நான் என்னோட பையில இருந்த ஃபோன எடுத்து அரவிந்துக்கு மெசேஜ் அனுப்புனேன். "உடனடியா வா. என்னோட ரூமுக்கு பக்கத்துல யாரோ இருக்காங்க." அப்போ அந்த நிழல் என்னோட ரூம் கதவ தட்டியது. என்னோட கைகளில் வியர்வை வழிஞ்சுகிட்டே இருந்தது. ஆனா நான் தைரியமா கதவ திறந்தேன். எதிரில் அதே மனிதன் ராகுல நின்னுட்டு இருந்தான். அவனோட முகத்தில் ஒரு சிரிப்பு இருந்தது. அவனோட கையில உண்மையிலேயே ஒரு கூர்மையான பொருள் இருந்தது. அவன் என்ன பார்த்து, "நீ யாரு? கௌரி கூட ரொம்ப நெருக்கமா இருக்கியாமே"ன்னு அந்த கரடுமுரடான குரலில் கேட்டான். இத கேட்டதும் எனக்கு பயம் அதிகமாச்சு. ஆனா நான் என்னையே சமாதானப்படுத்திக்கிட்டு, "உனக்கு என்ன வேணும்? நீ ஏன் கௌரி அத்தைய தொந்தரவு செய்ற?" ன்னு கேட்டேன். அவன் சிரிச்சுக்கிட்டே, "கௌரி எனக்கு சொந்தமானவள். அவள் என்ன விட்டு போனாலும் நான் அவளை ஒரு நாளும் மறக்கவே மாட்டேன். நீ ஏன் எங்க நடுவுல வர? உன்ன ஒரு முடிவு கட்டாம விடமாட்டேன்னு" சொல்லி
அந்த கூர்மையான பொருளை என்னோட முன்னாடி நீட்டினான். நான் பின்வாங்கினேன். அப்போ பின்னாடி இருந்து கோரி அத்தை கத்தினாங்க. "ராகுல நிறுத்து. உனக்கு என்ன வேணாலும் எடுத்துக்கோ. ஆனா இவன விட்டுடு." அவங்க அழுதுட்டு இருந்தாங்க. ராகுல் அவங்கள பார்த்து, "நீ என்கூட வா கௌரி. இல்லன்னா இவன இங்கேயே இறந்து போயிருவான்னு" சொன்னான். நான் கௌரி அத்தைகிட்ட, "அவன்கிட்ட போகாதீங்க. நான் இருக்கேன்னு" சொன்னேன். எனக்கு பயமா இருந்தது. ராகுல் ரொம்பவே ஆபத்தானவன். அவன எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு புரியல. அப்போ பின்னாடி இருந்து ஏதோ சத்தம் கேட்டது. அதே நேரத்துல அரவிந்த் தன்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட உள்ள வந்தான். ராகுல் அந்த கூர்மையான பொருள அரவிந்த் கத்தினான். அந்த நேரத்துல நான் கீழ இருந்த ஒரு கட்டைய எடுத்து ராகுலோட தலையில பலமா அடிச்சுட்டேன். அந்த நிமிஷம் ராகுல் அப்படியே கீழ விழுந்துட்டான். அடுத்த நிமிஷமே அரவிந்த் போலீஸுக்கு கால் பண்ணதுனால, ஸ்பாட்டுக்கு போலீஸ் வந்து ராகுல அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கோ. கௌரி அத்தை போலீஸ் கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாங்கோ. அதேபோல ராகுல் செஞ்ச எல்லா விஷயமும் போலீஸுக்கு தெரிஞ்சதுனால, அவன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கோ. அப்போ கௌரி அத்தை என்ன பார்த்து, "நீ ரொம்பவே தைரியமா இருந்து, இப்படி ஒரு பிரச்சனையில இருந்து என்ன காப்பாத்திட்டேன்னு" சொல்லி என்கிட்ட சொன்னாங்கோ. இதுக்கப்புறமா கௌரி அத்தையோட முகத்துல ஒரு நிம்மதி இருந்தது. அவங்க, "இப்போ நான் என்னோட கனவுகள நிறைவேத்தப் போறேன். ஆசிரியரா போறேன்னு" சொன்னாங்க. "நான் உங்கள ஊக்குவிக்கிறேன். அத்தை நீங்க எதையும் சாதிக்க முடியும். நான் உங்க கூட இருக்கேன்னு" சொன்னேன். சில நாட்களுக்கு அப்புறமா கிராமத்துல இருந்து மாமாவோட குடும்ப ஊருக்கு வந்துருச்சு. கௌரி அத்தை நடந்த எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க. மாமா அவங்கள புரிஞ்சுகிட்டு ஏத்துக்கிட்டாரு. என்னோட பிஎட் படிப்பு முடிஞ்சது. நான் என்னோட கிராமத்துக்கே திரும்பிட்டேன். ஆனா, கௌரி அத்தையோட என்னோட உறவு தொடர்ந்துகிட்டே இருந்தது. நாங்க போனில் பேசுவோம். அவங்க தன்னோட ஆசிரியர் படிப்ப பத்தி சொன்னாங்கோ. ராகுல் போலீஸ்ல சிறையில இருந்தான். அவனுக்கு எதிரான வழக்கு தொடங்கியது. எனக்கும் கௌரி அத்தைக்கும் வந்து ஒரு புதிய வாழ்க்கை கிடைச்சது. அந்த சுகமான அனுபவத்தோட நினைவுகள் என்னோட மனசுல நிரந்தரமா இருந்தது. அதே சமயம் எனக்கு ஒண்ணு புரிஞ்சது. அன்புக்கும், நம்பிக்கைக்கும் முன்னாடி எந்த மிரட்டலும் நிக்க முடியாது. நான் என்னோட கிராமத்துல ஒரு பள்ளியில ஆசிரியரா வேலை செய்றேன். கௌரி அத்தை இப்போ ஒரு வெற்றிகரமான ஆசிரிய. அவங்களோட சிறப்பு இன்னும் அதே மாரி இருக்கு. அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ணுவாங்கோ. அந்த நைட்டோட நினைவுகள் பத்தி பேசும்போது நாங்க சிரிச்சுக்குவோம். சொர்க்கம் இப்ப தான் கிடைச்சது. எப்படி முடியும்? அன்னு என்னோட வார்த்தைய அவங்க சொல்லி இன்னமும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. இந்த கதை உங்களுக்கு புடிச்சிருந்தா, மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த கதை பத்தின உங்களோட கருத்துக்கள கீழ இருக்க கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்த இன்னொரு சுவாரஸ்யமான கதையில சந்திக்கலாம். நன்றி.